சோல்ஜர் அடிபட்டு நடுக்காட்டில் விழுந்து கிடக்கிறான். அவன் காலில் ஒரு குச்சி குத்தி இருக்கு. அந்த குச்சை ஒரு வித்தியாசமான ஜந்து எடுக்குது. அதை பார்த்தாலும் ஷாக்காய் பயந்து கத்துறான். அந்த பயத்தில் இந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா அந்த குச்சியை எடுத்துருந்ததை வச்சிடுது. வச்சவனை வழி தாங்க முடியாமல் ரொம்பவும் கத்துறான். அந்த ஜந்து அங்கிருந்து துரத்தி விட்டுறான். ஆனால் அந்த ஜந்து அங்கிருந்து போகாம அவன் கிட்ட இருந்த பேக்கில் ஒவ்வொரு பொருளாக செக் பண்ணி தூக்கி போட்டுட்டு இருக்கு. ஒரு கிரானைட் கிடைக்குது. அது சாப்பிட்ற பொருள் நினைச்சு கடிச்சு பார்க்குது. ஆனால் சாப்பிட்ற பொருள் இல்லைன்னு தெரிஞ்சவனா அந்த கிரானைட்டை தூக்கி போடுது. அதுவும் வெடிச்சிடுது. வெடிச்சதுனால இந்த சோல்ஜருக்கு ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் கிடைக்குது. அதனால என்ன பண்ணா யாருன்னா கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இந்த ஜந்துக்கு அந்த பேக்ல ஒரு கன்னு கிடைக்குது. அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுது. எங்கடா ஷூட் பண்ணிச்சுன்னு பார்த்தா இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ்ல ஷூட் பண்ணிடுச்சு. அந்த கோதர் அந்த சோல்ஜர் பக்கத்தில் அந்த ஹெல்மெட் எடுத்து அந்த ஜந்து மேலே அடிச்சிடும். ஆனால் அந்த ஜந்து அந்த ஹெல்மெட் எடுத்து அங்க வந்து கிளம்பிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜந்து சாப்பிட்றதுக்காக மீன் கொண்டு வந்துருது. அந்த மீன் பார்க்கறதுக்கு பச்சையா இருக்கிறதுனால இந்த சோல்ஜர் என்ன பண்ணா சுட வைக்கலாம்னு சொல்லிட்டு நெருப்பு பற்ற வைக்கிறான். இவனும் இங்க இருந்து ஊதுறான். அதுவும் ஊதுது. திருப்பும் ஊதுறான். அந்த ஜந்து கொஞ்சம் வேகமாகவே ஊதுருது. அந்த நெருப்பு விமானப்பட்டு உடம்பெல்லாம் எரிஞ்சிருது. இவனை எப்படியாச்சும் காப்பாத்தின்னு சொல்லிட்டு அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா இவனை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க கேம்பில் சேர்த்து விடுது. அப்புறமா தான் தெரியுது அது எனிமையோட கேம்ப். இவனை நல்லா கோத்து விட்டு போயிடுச்சு.